ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி நாருட்டோ ஷிப்னோட 380 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஐப்பன் ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. பல என்ன பேசாமல் ஆரம்பிப்போமா? எபிசோட் ஸ்டார்டிங்கில் குராமா பேசிக்கிட்டு இருக்கு, அதுவும் மினாட்டோக்குள்ளே இருக்கிற குராமா. நீ பண்ண தப்பெல்லாம் உன் பையனை வச்சு சரி பண்ணலாம்னு நினைக்கிறியா? சக்கராவை ரெண்டா பிரித்து உனக்குள்ளேயும் உன் பையனுக்குள்ளேயும் சீல் பண்ணிக்கிட்டேன். கவலைப்படாத, குஷினா இறந்ததுக்கும் சரி இந்த சம்பவத்துக்கும் நீ பொறுப்பாக மாட்டேன். அந்த ஒரு சம்பவத்தினால தான் உன் பையனும் ஜிஞ்சிரிக்கா மாதிரி இருக்கான். எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தையே அவன் தான் மாற்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு குராமா. பார்க்கறதுக்கு டார்க் காஃபி கலர்ல இருக்கு. நருட்டோ வயிற்றுக்குள்ள இருக்க குராமா கட்டுறாங்க. அது நருட்டோ கிட்ட எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லுது. என்னடா ஐடியா, சீக்கிரம் சொல்லு. ஒபிட்டோ கட்டுறாங்க. போல முதுகே கிழிஞ்சு கிடக்கும். ஒபிட்டோ டென்டேலுக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கும் நானே எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகேன்ட்டு அந்த ஆப்ஸ் எல்லாம் வச்சு ஹீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நான் பிளான் போட்ட மாதிரி ஸ்டேஜ் மூடு ஒர்க் ஆயிடுச்சு நருட்டோ சொல்ல. ஸ்டேஜ் மூடா அப்படின்னா என்னடான்னு சாஸ்கே கேட்பான். இவ்வளோ நேரம் இங்கே ஒரு தவளை இருந்துச்சுல, அது யூஸ் பண்ண தாண்டா ஸ்டேஜ் மூடு. ஸ்டேஜ் மூடுன்றது நேச்சுரல் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுறது. டென்டேலுடைய பவர் கெஸ் பண்ணுறதுக்கு கூட நான் அந்த நேச்சுரல் எனர்ஜி தான் யூஸ் பண்ணேன். டென்டேல் கிட்ட ஆல்ரெடி நேச்சுரல் எனர்ஜி இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அதுக்கிட்டே சண்டை போடணும் அப்படின்னா என்கிட்ட நேச்சுரல் எனர்ஜி இருக்கணும். அது என்கிட்ட இருக்கிறதுனால தான் என்னால் கவுண்டர் அட்டாக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. இது ஒரு தரமான படத்தை காமிச்சாதான்டா கரெக்டாக இருக்கும்னு நருட்டோ சொல்லிட்டு இருப்பா. பரவாயில்ல, என்னோட இவன் பயங்கர ஸ்பீடாகவும் இருக்கான், ஜிச்சுலேயும் மாசாக இருக்கான், அண்ணனே மிஞ்சிருவான் போலக்குது அப்படின்னு டோபிரோமா பார்த்துட்டு இருப்பா. சாஸ்கே நருட்டோ பவரை பார்த்து என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். திருப்பி ஒபிட்டோ காட்டுறாங்க. ஒபிட்டோ முதுகுல திருப்பி அந்த ஃபயர் எரியுது. நருட்டோ நீ வேற லெவலில் அட்டாக் பண்ண, ஆனால் அவன் பாரு எவ்வளோ ஸ்பீடாக ஹீல் ஆயிட்டான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிரோமா. ஒபிட்டோ அப்படியே வந்து இதெல்லாம் வேலையாவது இன்ஃபினிட் சுக்கியாமே ஆன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தரையில் ஒரு புஷ் பண்ணுறான். பெரிய மரம் மாதிரி ஒன்று மேலே போய்கிட்டே இருக்கு. மினாட்டாலாம் பார்த்து மிரண்டுருவான் என்னடா அதுன்ட்டு. அவ்வளோதான், இந்த உலகம் இதுக்கப்புறம் அழிய போகுதுடா. உலகத்தில் இருக்க எல்லாமே வேஸ்டா, ரியாலிட்டினா என்ன நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மரம் மாதிரி ஒன்று வந்துச்சுல, அது ஆல்ரெடி டெய்ல்டு பிஸ்ட் பாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதுவும் 1 2 இல்லை 4 டெய்ல்டு பிஸ்ட் பாம் அட் டைமில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் 4 மூளைக்கும். என்னடா அது அத்தனை டெய்ல்டு பிஸ்ட் வருதுன்னு எல்லாம் மிரண்டு போயிட்டு இருப்பானுங்க. இச்சிக்கி சொல்றாரு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் வேலையாகாது, மண்வால்லாம் போட்டா இது முன்னாடி நிற்காது அப்படின்ட்டு இருப்பாரு. சிக்கமாரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருப்பான். டோபிரோமா சொல்லிட்டு இருப்பான் நானும் மினாட்டோவோ 2 எடுத்துட்டு போயிடுவோம் இங்க இருந்து, ஆனால் மிச்சம் 2 இருக்கு, நம்ம எல்லாரும் கதையும் முடிஞ்சு அப்படின்ட்டு இருப்பான் டோபிரோமா. டோபிரோமா ஆசிரமா எங்கே போனான், அவன் இருந்தால் இங்கே கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு பார்ப்பான். பார்த்து ஆசிரமா இங்கே மாத்ரா கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். மாத்ரா கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுறான், போய் சண்டை போட்டு வரேன் அப்படின்ட்டு ஆசிரமா கத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் இங்கே வேலையாவது, இதை விட்டா எனக்கு சான்ஸ் கிடைக்காது, நம்ம 2 பேரும் ரீஅனிமேஷனில் இருக்கும், இப்போ தான் சண்டை போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. ஆசிரமாவுடைய உட்லோன்னு நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹேர் ஸ்டைல் வாழை யூஸ் பண்ணுங்க, நான் டீப் ஃபாரஸ்ட் ஜுட்சுவை போடுறேன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. உடனே 4 ராடு இறக்கி சுற்றி ஒரு பேரியரே போட்டு விட்டுறோம், யாரும் வெளியே போக முடியாது மாதிரி. இதுக்கப்புறம் நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோதாண்டா அவங்க சாப்டர் முடிஞ்சிரா, கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜுட்சுவை போடுறான். மினாட்டோ உன்னால 2 எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு டோபிரோமா கேட்க, என்னால் முடியாது, 2 எடுத்துட்டு போகிறது கஷ்டம், ஏன்னா நான் மார்க் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒபிட்டோ பேசுவான், என்ன எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணி வெளியே கூட்டு போறீங்களா, இப்போ எதுவும் இங்கே வேலையாவது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பா எனக்கு ஒரு ஐடியா, இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம் உங்கள் கையை எடுத்து என் கை கூட ஃபிஸ்ட் போடுங்களேன் அப்படின்னு சொல்ல, என்னடா பேசுகிறான் இவன் அப்படின்ட்டு பார்ப்பான். சரி ஓகேன்ட்டு கையை போட்டால் 2 9 பேச ஆரம்பிக்கும். ஒபிட்டோ பேச ஆரம்பிப்பான். நருட்டோ இன்னமும் அவங்க அப்பாவை நம்பிட்டு இருக்க, அவரால் உன்னையும் உங்கள் அம்மாவையும் கூட காப்பாற்ற முடியல, அவரெல்லாம் நம்பாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நாளைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நருட்டோ அப்பனா நாளைக்கு தான் என் பிறந்த நாளான்னு கேட்பான். என்னடா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான், ஆனால் என் பையன் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டான் அப்படின்னு. நருட்டோ வாங்கப்பா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா 2 90 சக்கராவை ஷேர் பண்ணிக்கும். மினாட்டோக்குள்ள இருக்கிற நருட்டோக்குள்ள இருக்கிற 90 சக்கரா தரும். நருட்டோக்குள்ள இருக்கிற 90 ரொம்ப தேங்க்ஸ் சக்கரா கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். லூசு பையில நம்ம 2 பேரும் ஒன்று தான்டா, எதுக்கடா இதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் 90. இங்கே ஷினோபிஸ் எல்லாம் கதற ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளோதானே நம்மளை சுற்றி சீல் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு கதை அப்படின்ட்டு இருப்பான். இதில் பார்த்து அவ்வளோதானே அந்த பாம்பு வெடிச்சிச்சுன்னா மொத்த பேர் காலி அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பானுங்க. இஷ்கமாரி வச்சுட்டு இருப்பான். இந்த பேரியர் தானே டென்டேல் அடக்கத்துக்கு யூஸ் பண்ணாங்க ஃபோர்த்தோக்காக எல்லாம் சேர்ந்து. இப்போ இந்த பேரியருக்குள்ள டெய்ல்டு பிஸ்ட் பாம்பு வெடிச்சாலே ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்தா கூட இந்த பேரியர் ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரி வச்சுட்டு இருப்பான். நருட்டோ உன்னுடைய பிளான் தான் என்ன அப்படின்னு சாஸ்கே கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியாரா என்னை ஃபோக்கஸ் பண்ண அப்படின்ட்டு பண்ணிட்டோம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அவங்ககிட்ட சொல்றேன், இது ஒர்க் ஆகுமா என்னன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மினாட்டோ குஷினா இங்க பாத்தியா நம்ம பையன் எவ்வளவு அறிவாளியும் எவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டான் பாத்தியா அப்படின்ட்டு இருப்பான். அப்படின்னு நருட்டோவை பார்த்தா அவனுக்கு அழுகையே வர ஆரம்பிச்சிடும். மனுச்சரா நருட்டோ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவான் மனசுக்குள்ளேயே. அதுக்கெல்லாம் இங்கே டைம் இல்லை, நீங்கள் என்கிட்ட மணிப்பெல்லாம் கேட்க தரல, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சடனாக எல்லாருக்கும் 90 சக்கரா கொடுத்துருவான் நருட்டோ. இது முன்ன இருந்ததோட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கில்லர் பை இதை நோட் பண்ணியா, இது 2 90 சேர்ந்தது, ஒன்று லைட்டு ஒன்று டார்க்கு, பத்தியா 2 சேர்ந்தோன்னு எவ்வளோ பவர் கிடைக்குது அப்படின்னு. இதில் வெறும் 90 சக்கரா மட்டும் இல்லை, நருட்டோடைய சக்கராவும் கலந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
உன்னை ஜூகோ வந்து டேய் உன்னுடைய பாம்பை ரிவர்ஸ் அவனிங் போடு நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே பார்த்து. சரி நட்டு நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. டேய் ஒரே நிமிஷம் கிட்ட வாடா நான் உனக்கு என்னோட சக்கரா தரேன் அப்படின்னு சொன்னா ஐயா உன் சக்கரா வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு இருப்பான் சாஸ்கே. டேய் பேசுறதுக்குலாம் இப்போ டைம் இல்லடா கொஞ்ச நேரம் கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே பார்த்து நருட்டோ. ஆசிரமா பார்த்து மிரண்டுருவான் யாரா நீ என்னடா அவன் சக்கராவை ஷேர் பண்ணிட்டு இருக்கான்னு ஆசிரமா மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். டேய் இந்த சக்கராலாம் வச்சுட்டு இங்க ஒன்றும் பண்ண முடியாதுடா டென்டேலோட டெய்ல் தி பீஸ்ட் பாம் முன்னாடி இதெல்லாம் வேலையாகாதுன்னு சொல்லி ஒபிட்டோ. இங்கே பார்த்தா அந்த டெய்ல் தி பீஸ்ட் பாம் அப்படியே வெடிச்சு வெளியே போகுது. பேரியர்லாம் தாண்டி ஆகாயத்துக்கு போக உள்ள பார்த்தா நருட்டோ மினட்டோ கேஷ்ல நின்று இருப்பாங்க. பார்த்தா அந்த டெய்ல் தி பீஸ்ட் பாம் வெடிச்சதெல்லாம் அந்த மரமே வெடிச்சு சின்ன பின்னமாயிட்டு இருக்கும். அப்படியே ஒப்பிட்டு கேஷ்ல வெளியே வந்துட்டு அவ்வளோதான் எல்லாம் செத்துட்டு இருப்பீங்க எல்லாம் செத்துட்டீங்களாடான்னு கேட்டுருப்பான். ஒப்பிட்டு அப்படியே பார்த்து ஷாக்காக என்னன்னு பார்த்தா எல்லாரும் உயிரோட இருப்பாங்க. திருப்பி 9 சக்கரை வச்சு நம்மளை காப்பாத்திட்டாங்களான்னு சொல்லிட்டு சோஜி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா இங்க வேற மாதிரி நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தா மொத்த பேரும் டெலிபோர்ட் பண்ணி வெளியே கூட்டு வந்திருப்பான். கீழே போய் பார்த்துட்டு எப்படா டெலிபோர்ட் பண்ணீங்க நருட்டோ இதை கூட வாடா மாஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. நருட்டோ சக்கரா மட்டும் இல்ல வேற யாரோ ஜுட்சு அப்படின்னு பார்த்தா வேற யாரு மினோட்டோ யூஸ் பண்ணி தான் எல்லாரையும் கூட்டு வந்திருப்பான் நருட்டோ. லார்ட் ஃபோர்த் உண்மையாலுமே நீ தாறு மாறு போ அப்படின்ட்டு இருப்பான் டோபிராமா. இதோட 2வது வாட்டி காம்பேத்திருக்க மொத்த பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா மினோட்டோ நிறைய சக்கரா யூஸ் பண்ணியிருப்பான் இதுக்காக. நருட்டோ பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். இது எப்படா பண்ண அப்படின்னு சொல்லி ஜூகோ கேட்க இதுக்கு முன்னாடி மினோட்டோ சொல்லியிருப்பான் யாரையாவது டெலிபோர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நான் அவங்கள தொடணும் பிசிக்கலா அப்படின்னா என்னுடைய மார்க் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய சக்கரா அவங்கள தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த ஐடியாவை வச்சுதான் மொத்த பேருக்கு சக்கரா கொடுத்து மொத்த பேர் டெலிபோர்ட் பண்ணி வெளியே கூட்டு வந்திருப்பான். இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் சாஸ்கே கேட்க என்னுடைய சக்கராவை எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன் ஆனா எனக்கே சக்கரா இல்லாம நானே எங்க அப்பாவோட சக்கரா தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தா எல்லா சக்கராவும் லிங்க் ஆயிடுச்சு. ஹரி பிசிக்கலா தொடல இருந்தாலும் என்னுடைய சக்கரா எல்லாருக்கூடயும் ஷேர் ஆயிட்டு இருக்குல்ல அது மூலமா தான் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. டேபிராமா சொல்லிட்டு இருப்பான். இன்னும் சிம்பிளா சொல்லலாம் இது ஷேடோ க்ளோன்ல இருக்கிற ப்ரொசீஜர் மாதிரி தான். ஷேடோ க்ளோன்ல எப்படி உன்னோட சக்கராவை தானே நீ எல்லா ஷேடோ க்ளோனுக்கு தர ஒரிஜினல் பாடி மூலமா தானே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி 4th ஹோக்காகேயோட சக்கராவை தான் அவன் கனெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருப்பான். அப்படி பார்த்தா மெயின் பாடி 4th ஹோக்காகே சக்கரா தானே அதனால அவன் FDG யூஸ் பண்ணி எல்லாரும் கூட்டு வந்திருப்பான் அப்படின்ட்டு இருப்பான் டோபிராமா. நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பான் நருட்டோ. பார்த்து அவனுக்கு முழுசா எதுவும் தெரியும். ஆனா என்னோட ஷேடோ க்ளோனை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே எனக்கு பெரியாதாதரா அந்த ஷேடோ க்ளோனை உருவாக்குனதே நான் தானே என்னையா ஓல்டு மேனு சொல்றேன் எப்பவுமே லார்ட் செகண்ட் தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்ப நருட்டோ என் கூட ஃபிஸ்ட் அடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாள். அப்பதான் எல்லா பிளானையும் நருட்டோ சொல்லியிருப்பான். அப்போ மின்னாட்டா சரிவா நருட்டோ நம்ம இதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் 2 பேரும் ஃபிஸ்ட்டை போட்டிருப்பானு. நம்ம 4 பேர் சேர்ந்து இதை மாஸ் பண்ணுவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னது 4 பேரா ஓ அப்போ என்னையும் ஒரு மனுஷனா தான் கருதுறியான்னு சொல்லி அந்த 9 கேட்டுட்டு இருக்கோம். மின்னாட்டோ நருட்டோ நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீங்க எதுவும் பேச தேவையில்லப்பா எல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஆல்ரெடி அம்மாவுடைய சக்கராவெல்லாம் மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். மின்னாட்டா பழசை வச்சு பார்க்குறான் நருட்டோ உடம்புல 9 சக்கராவை சீல் பண்ணுவாங்களே அப்போ குஷினாவுடைய சக்கராவை எடுத்து சீல் பண்ணியிருப்பான். சரி ஓகே குஷினா நான் இப்போ நருட்டோக்குள்ள சக்கராவை சீல் பண்ண போறேன் நான் நருட்டோ கிட்ட கடைசியாக எதனா சொல்லணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ குஷினா சொல்லியிருப்பாள் நருட்டோ சாப்பிட மாட்டேன்னாலும் பிடிக்காம உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லபடியா வளரணும். அதே போல நீ தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். முக்கியமா ராத்திரி நேரம் முழிச்சிருக்காம நல்லா தூங்கணும். நல்ல நண்பர்களை உருவாக்கிக்க மறந்துடாத. நீ நிறைய பேரோட பழக வேண்டாம் கொஞ்சம் பேரோட பழகுனா போதும். ஆனா அவங்க உன் நம்பிக்கைய சம்பாதிச்சவங்களா இருக்கணும். ஒரு அம்மாவா நான் இதுல தவறிட்டேன். அதனால நீ நல்லா படிச்சு உன்னோட நெஞ்சுச்சுவ கத்துக்கணும். ஒண்ணு மறந்துடாத எல்லாரும் ஒன்னத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இன்னொன்னத்துல வீக்கா இருப்பாங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா ஒரு ஷினோபி 3 விஷயங்களை பண்ணவே கூடாது. பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இரு. வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் சேமிக்க ட்ரை பண்ணு. ஒரு வயசு வரைக்கும் குடிப்பழக்கம் இருக்க கூடாது. அதே போல ரொம்ப குடிச்சாலும் அது உடம்புக்கு கெடுதல். அதனால அளவா குடி. சொல்லவே கஷ்டமா இருக்கு. நீ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்ப. ஆனா உனக்கு நீ உண்மையா தயவு செஞ்சு கனவு காணு. அவனுக்கு சின்ன வயசுல என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. நருட்டோ நானும் அவங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருந்துச்சு பட் எல்லாத்தையும் உங்க அம்மாவே சொல்லிட்டா நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8 கிராம் சீலை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பான். அம்மா நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் சொன்ன உடனே மினாட்டா சிரிப்பான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போட்டு டைப் பண்ற சேனலுக்கு ஒரு லைக் போட்டு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கு அதை மட்டும் தட்டி விட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பாய் ஹால்.